கரூர் போயிட்டு வரேன்னு சொன்னது. எனக்கு கரூர் போனது தெரியாது. நான் இங்கே வீட்டுக்குள்ள இருக்கிறேன். எனக்கு சமைச்சு கொடுத்துட்டு அவன் தான் எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க. சமைச்சு சாப்பிட்டு எங்கூட 12 மணிக்காட்ட கிளம்பி போனாங்க. அப்புறமேட்டு அங்கே என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. இங்க வீட்டுக்குள்ள இருக்கிறேன். நைட்டு வந்து 10 மணிக்கு மேல இங்கெல்லாம் அங்க நின்று பேசுறாங்க, இங்க நின்று பேசுறாங்க, இன்னும் பேசுறாங்க. நான் கதவு திறந்து வந்து இன்னும் இவன் வரலையேன்னு பாக்குறேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்க. யாருமே இங்க இல்ல. என்கிட்ட வந்து எதுவுமே சொல்லல. அப்புறம் காலையில வந்து 10 மணிக்கு 11 மணிக்கிட்ட எங்க அக்கா பொண்ணு வந்தது. அப்புறமேட்டுக்கு எங்க அக்கா பொண்ணு எங்க அண்ணன் பையனும் வந்தாங்க. என்ன சாமி டிவியில இப்படி சொல்றாங்க, தம்பி நேத்து போனா இன்னும் வரல அப்படிங்கட்டி, ஒண்ணும் இல்ல சித்தி அவனுக்கு காலில் அடிபட்டு இருக்குதாம்மா கூட்டிட்டு வரேன். நான் கத்தி பிறண்டு கத்துன்னு கத்தி பிறண்டேன். நான் வேண்டான்னு சொன்னேன், நான் போயிட்டு இங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தா இத்தனை டைம்லாம் தெரியாதுங்க. என் குழந்தைய கொண்டு வந்து இங்க படுக்க வச்சாங்க. என் குழந்தைய கொண்டு வந்து இங்க படுக்க வச்சாங்க. என்னை தொட்டு காட்டினாங்க. கொஞ்ச நிமிஷம் தெரிஞ்சிருந்தா அவன் வரும்போது நானும் என்ன பண்ணணுமோ அது பண்ணிருப்பேன். அவன் பக்கத்துலயே என்னையும் படுக்க வச்சு எடுத்துட்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் ஒரு நொடி எனக்கு தெரியவே தெரியாதுங்க. இங்க கொண்டுட்டு வந்து படுக்க வைக்க வரைக்கும் எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் எனக்கு சொல்லி இருந்தாங்கன்னா நான் அவன் வரும்போது அவங்க கிட்ட நீ படுக்க வச்சு எடுத்துட்டு போயிருவாங்க. எங்களுக்கு யாருமே ஆதரவு இல்லை. யாருமே எதுவும் வந்து கேட்பாரு இல்ல பாப்பாரு இல்ல. நான் என் குழந்தைய மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்த. பிறகு மட்டும் காலேஜுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி செஞ்சாங்க. அப்புறம் அவங்க பெரியப்பா பொண்ணு ஒரு 30,000 ரூபா கொடுத்துச்சுங்க. அப்புறம் நாங்கள் சேர்த்து வச்சிருந்த காசு அது இது காலேஜுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என் குழந்தை கஷ்டத்துக்கே சில பேர் வந்து என்கிட்ட சொல்லி ஆறுதல் சொல்றது என்ன, குழந்தை பட்ட கஷ்டத்துக்கே தெய்வத்துக்கிட்ட போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா ஒரு மாதிரி போயிட்டாப்புலைங்க விட்டு போட்டு. அவங்க அப்பாவே இல்லைங்க, இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. எங்கடா அவங்க அப்பான்னா அப்பாலாம் இறந்துட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஏற்கனவே கேஸ் கொடுத்துட்டு எனக்கு எங்க அம்மா மட்டும் போதுன்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க.